ஏண்டா சிகரெட் வாங்கிட்டு வந்தீங்க வத்திப்பட்டு கொண்டு கூடாதா? மறந்துட்டாப்பா. பெருமாள் வாயா, தீப்பெட்டி இருக்க? காதே கேட்கல இல்ல துண்டு வேற தீப்பெட்டி கேக்குறாரியா? எதுக்குப்பா? யோ, எத்தனை வருஷமா இந்த காலையில பியூனா இருக்க? 20 வருஷமா. பசங்க எதுக்கே தீப்பெட்டி கேட்பாங்க? தம் அடிக்கத்தான். அட பாவீங்களா? ஏன்பா ஏன்? மேல பிரின்சிபால் ரூம் இருக்கு, கீழே சிகரெட் பிடிக்கிறீங்களா? ஆண்டவன் கொடுத்தா மேல கொடுத்தா சில பேர் சொல்லி நிக்கிறாங்க. அதுக்குன்னு பூமியில தப்பு நடக்காமையா இருக்கு? இப்ப அவன் பிறக்கல வத்திப்பெட்டி தான். வேணாம் தம்பி, அப்புறம் பிரின்சிபால் கிட்ட நான் மாட்டிக்குவேன். ஆமா, பிரின்சிபால் இதுக்காக தனியா ஒரு விசாரணை கமிஷன் வச்சு உன்னை தண்டிக்க போறார். தீப்பெட்டி தாயா. நீ இன்னுமா போல? போயிட்டு வாயா. நீ இவ்வளவு ஃபாஸ்டா டெவலப் ஆகுது, சீக்கிரம் போயா. அது இல்ல தம்பி, ஒரு சிகரெட். சிகரெட்டா? பிரின்சிபால் ரூம் குடுறா. பெருமாள், சிகரெட்டுக்கெல்லாம் அனாவசியமா சைகை காட்டாத. ஓ சரி தம்பி. தம்பிகளா நல்லா படிங்க. சந்தேகம் வந்தா உன்னை கேக்குறேன். அவமான சின்னம் அழிக்கவே முடியல குரு. இந்த ஹைட்டை வச்சுட்டு எங்க தப்பு பண்ண? போயும் போயும் ஒரு பொம்பளை கிட்ட ஏமாந்து அடி வாங்கினியே. விட்றா, நான் நினைச்சேன்னா ஒரு நிமிஷத்துல அவளை அழ வச்சிட முடியும். கொஞ்சம் நினைய. நினைக்கிட்டா நினைச்சிருவேன். நேர கிளாஸ் ரூம் போங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. Today we will take study of molecules. யார் யாவனும்? சித்ரா யார் சார்? போன் வந்திருக்கு சார். போன் வந்திருக்கா? போமா போ. சார் இவங்க தான் சித்ரா. அப்படியா? உனக்கு போன் வந்திருக்குமா? ஹலோ, சித்ரா ஹியர். ஹலோ சித்ரா. ஆமா, சித்ரா தானே பேசுறது? ஏ சாரி, உங்க மனசை தேத்திக்கங்க. உங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல திடீர்னு இறந்துட்டாரு. ஏம்மா ஏன் அழற? இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படிமா? விஷயத்த சொன்னாதானே தெரியும். எங்க அப்பா இறந்துட்டாரா? என்னது, அப்பா இறந்துட்டாரா? ஏடி சித்ரா, ஏன் அழற? என்ன ஆச்சு? சரோஜா, எங்க அப்பா இறந்துட்டாரா? இப்பதாம்மா போன் வந்தது. யாராவது வீட்டுக்கு போன் பண்ணி கார் அனுப்ப சொல்லுங்க. டேடி, ஹலோ சித்ரா வீடா? நான் சரோஜா பேசுறேன். ஏய், உன்னை யாரும் நல்லா ஏமாத்திருக்காங்க. உங்க அப்பா தான் பேசுறாரு. ஹலோ டாடி, டாடி. சரி சரி, முதல்ல போன கீழே வை, வீட்டுக்கு போலாம். டாடி, அங்கடி போலாம். யாரடி போன் பண்ணிருப்பா? எவ்வளவுதான் அழகான பொண்ணா இருந்தாலும் அழும்போது அசிங்கமா தான் இருக்குல்ல. எங்க இருந்து போன் பண்ணிருப்பா? ஒண்ணுமே புரியலையே. காலேஜுக்கு போன் பண்ணா ஒரே எங்கேஜா இருக்கு. இந்த நேரம் பார்த்து வண்டி வெளியில அனுப்பிச்சு வச்சிருக்கிற. என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அப்பா, அப்பா. ஏமா போன்ல இது? என்னாச்சு சொல்லுங்களேன், யாராவது சொல்லுங்களேன். என்னம்மா? ஏன் அழற? ஏன் சொல்லுமா? சொல்லேண்டி. நீங்களா சொல்லுங்களேன். இல்ல, நீங்க இறந்துட்டதா போன் வந்தது. அதனாலதான் அவன் ஷாக் ஆயிட்டான். அட பைத்தியம், இருக்காமா அழற? நானா கல்லு மாதிரி இருக்கேன்னு. ஆமா, எந்த ராஸ்கல் இப்படி போன் பண்ணிருப்பான்? தெரியல சார். ஒரு கார்டு கூட சரியா வர மாட்டேங்குது. காத்தா வராயா? என்ன குரா? ஒன் கார்டா? இது என் கார்டா? இது பின்னடா உன் கார்டா? இது அடச்சி, ஒரு சீட்டான்னு கேட்டேன். ராணி, என்ன இந்த ராணி இப்படி நம்மள அழ வைக்குது? காலேஜ் ராணிய நீ அழ விட்டுக்கின, அதனாலதான் சீட்டு கட்டு ராணி ஓட்ட அழ வைக்குது. சித்ரா ரொம்ப அழுதுட்டல்ல. போகுறோம் பாவம். அந்த பொண்ணு எப்படி அழுது தெரியுமா? நீ ரொம்ப மோசம் குடியா.
என்னடா மோசம்? அவன் மாத்திரம் அப்படி செய்யலாமா? நமக்குள்ள 1000 தகராறு இருக்கலாம். அப்படியே இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி அவ குடும்பத்துல யாரோ ஒருத்தர் செத்துட்டாங்கன்னு சொல்றது இருக்க, அவளவா நல்ல குரு. ஆமா குரு, இருந்தாலும் நீ அப்படி செஞ்சிட கூடாதுதான். என்னடா இது? ஆமா குரு, நீ செஞ்சது ரொம்ப தப்புதான். அரே ராஜப்பா, என்ன அவங்க சொன்னதே நீ ஹிந்தியில சொல்ல போற? எப்படியும் புரியாது, கம்முன்னுறேன். கண்ணீர் மாலை சூடலாமா? உடல் சிறுமிந்தல் ஒளி நிலவே வாழலாமா? சிறு மின்னல் உடல் சிறு மின்னல் ஒளி நிலவே வாடலாமா? உடல் சிறு மின்னல் ஒளி நிலவே வாடலாமா? காதல் விளையாட்டில் காதல் விளையாட்டில் காதல் விளையாட்டில் கண்ணீர் மாலை சூடலாமா? உடல் சிறுமின்னல் ஒளி நிலவே வாழலாமா? உடல் சிறுமின்னல் ஒளி நிலவே வாழலாமா? காதல் விளையாட்டில் காதல் விளையாட்டில் கண்ணீர் மாலை சூடலாமா? உடல் சிறுமின்னல் ஒளி நிலவே வாழலாமா?
ஐம் சாரி, நான் விளையாட்டுக்காக தான் அப்படி செஞ்சேன். நான் சீரியஸா எந்த விதமான மோட்டிவோட செய்யல. நான் சொல்றது கேளுங்க, சொன்ன கேளுங்க ப்ளீஸ். நான் Shut up. அப்படிலாம் Mind your business. ஏண்டா இதுல ஏதாவது பிடிச்சிருக்கா? ஜனமத்திலையா அங்க அங்க ஒண்ணுமே சரியில்லை, எல்லாம் ஓசைஸ்லயே இருக்குதுங்க. ரொம்ப நாட்டினா ஒரு வாட்ட சாட்டமா இருக்க வேணாவா? ச்சே, சந்தையில மாடு பிடிக்கிறவெல்லாம் சென்னையில லவ் பண்ண வந்துட்டு என் உயிரை வாங்குறான். டேய், உனக்கு வாட்ட சட்டமா ஒரு பொண்ணு வேணும், அவ்வளவுதானே? நாளை காத்தால 6 மணிக்கு இதே பார்க்குக்கு வந்துரும். உன்னால சேர்ந்த பாவத்துக்கு காலங்காத்தால் எழுந்து வந்து நடுக்கத்தோட உட்காந்துருக்கேன். என்ன சுப்புண்ணு, நீ சொன்ன பொம்மநாட்டி காணுமே. பொம்மநாட்டி இல்லடா, கம்மநாட்டி. பொண்ணு பொண்ணு அதான் காணுமே. எவனவன ஓடுனுக்குறான். ஓடுறதெல்லாம் மீனாக்குமா? ஏய், ஓடி மீன் ஓட ஒரு மீன் வருமானமும் வாடி இருக்குமாம் கொக்கு. இப்ப நீ கொக்கு, மீன் வந்தவன சொல்ற கொத்து. கொத்துறேன் கொத்துறேன். எங்க ஓடுறானுங்க? என்ன சுப்புண்ணு, என்னடா நீ சொன்ன மீனை காணும், ஆம்பளைங்களா ஓடிக்கிறாங்க லொங்கு லொங்குன்னு. என்னடா சொல்றியா? மீன் வந்தாச்சு. எப்படி இருக்கு மீன்? டேய், எப்படிடா மீன்? சரியான வெறால் மீன் கண்ணு. ஐயோ, என்னடா அவ தரையிலயா ஓடினுக்குறா, ஆ, என் நெஞ்சில ஓடினுக்குறா. பாத்துடா, ஷூவை போட்டுட்டு ஓடுறாடா. வலிக்குதே கண்ணா, வலிக்குதே. மண்டை கண்டே போட்டுறாதடா. பாவத்துல அதான் பேலன்ஸ், அதையும் ஃபில்அப் பண்றாத. சுப்புண்ணி, அடே சுப்புண்ணி, என்னடா? என் கரும்பு தோட்டமே அழிஞ்சாலும் சரி, இந்த மீனை பிடிச்சி ஆகணும். ஏண்டா, நான் எதுக்கு இருக்கேன்? என்னத்துக்கு முடிச்சிருவோம். பிடிச்சலான்றியா? இன்னைக்குதான் பாத்துருக்கோம், நாளையில இருந்து ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலேஜுக்கு போட்டு வந்துருவோமே. காலேஜுக்கா? ம், இன்னத்த காலேஜுக்கு போய் போகலான்றியா? அங்க போனதாண்டா வசதியா தூங்கலாம். சரி வா போலாம். ஐட்டம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ராஜப்பா. வேண்டாம் ராஜப்பா, வேண்டாம். லாங் ஜம்ப் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ராஜப்பா. இந்த வருஷம் கண்டிப்பா ராஜபாதன் சாம்பியன். ஷார்ட் புட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ராஜப்பா. ஜாவலிங் த்ரோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் ராஜப்பா. நல்லா ஓடி வந்துட்டு இருந்தார் தெரியுமா? நான் கூட ராஜப்பாவை இந்த வருஷம் சாம்பியன் நினைச்சிருந்தேன். என்னடி ஆச்சு? நல்லாதான் ஓடி வந்துட்டு இருந்தாரு, திடீர்னு பிடிச்சு வந்துருச்சு. பார்க்கவே கன்றாவியா இருந்துச்சு, கை கால்லாம் எடுத்துட்டு பாவண்டி. இவ்வளவு நாள் அலைஞ்சது வீடாவள கண்ணு, செமத்தியான மீன் மாட்டிக்கிச்சு. சுப்புண்ணி, அந்த மீன் எப்படியாவது புடிச்சாவணும்டா. டேய், காலேஜுக்கு வந்திருக்கோம்டா, இப்போ அந்த மீனை மறந்துடுறா. முடியலையே. கிளாஸ் ரூம் வந்தாச்சுடா, சும்மா இருடா. ஆமா. நீங்க எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸா? வாங்க உள்ள வாங்க. நான் உங்க கிளாஸுக்கு புதுசா வந்திருக்கிற லெக்சரர். என் பேர் பூமா. உங்க பேரு? மீன். மீனா? I mean, my name is M.M. ராஜகோபாலன். ஓ, உங்க பேரு? காத்தவராயன். என்னடா சிரிக்கிறீங்க? இங்க என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க? ஷூ, அப்படிலாம் பேசக்கூடாது. பின்ன என்னங்க, நான் எப்ப வாய திறந்தாலும் சிரிக்கிறானுங்க. ஓட்டப்பட்டுவீங்க. ஷூ, உங்களை இல்லைங்க. வாங்கடா டேய், வாங்கடா வாங்கடா. சரி சரி, பாடத்தை கவனிங்க. ஏண்டா, இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்க? ஆனா போட, ஊரெல்லாம் தேடி ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணோம். நம்ம ராசி அவ என்னடா நமக்கே லெக்சரா வந்துக்கிறா. அதனால என்னடா, கவலையை விடு. விட்டுட்டு மறுபடியும் தெருவா லோலன் அலையலான்றியா? எப்படி? வேண்டான்னு கற்ப தவறக்கூடாதுடா. கற்பா? மனசால ஒருத்தைய நினைச்சதுக்கு அப்புறம் எந்த நிலைமையில மாறக்கூடாது. ஒருவனுக்கு ஒருத்தி, பெரியவங்க தெரியாமலா சொல்லிருக்காங்க. அதுக்காக வாத்தியாரமாவே லவ் பண்ண சொல்றியா? என்னடா நியாயம்? லவ் பண்றதுக்குன்னே மெட்ராஸ் வந்தது மட்டும் நியாயமோ? ஆமா, ஆனா பாயிண்ட் புடிச்சிருவே நீ. டேய், நாம வாத்தியாரமா லவ் பண்ணல, நாம லவ் பண்ணவும் வாத்தியாரமா வந்துட்டா. அது யார் மிஸ்டேக்கு?
சொல்றதுலயும் நியாயம் இருக்குது கண்ணு. அதான் சொல்றேன், காதல் வேற கல்வி வேற, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாத. பண்ணல. காரியத்தை முடிப்போம், காதலில் ஜெயிப்போம். இல்ல கண்ணு, காதலில் ஜெயிப்போம், காரியத்தை முடிப்போம். சரி. என்னம்மா என்ன புக்கு தேடுறீங்க? நாங்க நிச்சயமா சொல்றோம், உனக்கு இந்த ஃபிட்ஸ் வர காரணம் அந்த சித்ரா தான். டேய் உளறாதீங்கடா. நாங்க உளறாமா? நேத்து டாக்டர் என்ன கேட்டாரு? உனக்கு இதுக்கு முன்னாடி ஃபிட்ஸ் வந்திருக்கான்னு கேட்டாரு. நான் இல்லைன்னு சொன்னேன். வேற என்னடா கேட்டாரு? உங்க குடும்பத்துல வேற யாருக்காவது ஃபிட்ஸ் வந்திருக்கான்னு கேட்டாரு. நான் இல்லைன்னு சொன்னேன். யாங்குற டாக்டர் ரீசெண்டா உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா, அடிக்கடி படான்னு கேட்டுக்கிறாரு, நீ இல்லைன்னு சொல்லிக்கிற. உண்மையை தானே சொன்னேன். என்னடா உண்மை? சத்தம் போடாத, பக்கத்துல லைப்ரரி இருக்கு. பேச்சு மாத்ததுக்கு அன்னைக்கு லேப்ல கேவல அது ஆக்சிடென்ட் இல்ல, அதுல உனக்கு அடிபடல. கரெக்ட். என்னடா கரெக்ட்? அவனை ஏன்டா முறைக்கிற? நான் சொல்றேன், உனக்கு வந்திருக்க அந்த வியாதி காரணம் ராஸ்கல் அந்த பாம்பேக்காரி தான். பிளடி பிட்ஸ். ராஜப்பா என்னடா இது? ஐ எம் சாரிடா. ஐ எம் சாரி ராஜப்பா, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீங்க எவ்வளவு நல்லவர்னு இப்பதான் புரியுது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்காக பறிஞ்சு பேசுனீங்களே, அது ஏன்? ஒருவேளை ராஜப்பா, do you love me? நீங்க என்ன காதலிக்கிறீங்களா? கரெக்ட், நிச்சயமா நீங்க என்ன காதலிக்கிறீங்க. இல்லைன்னா எனக்காக உங்க ஃப்ரெண்ட் அடிச்சிருக்க மாட்டீங்க. மனசு நிறைய அனுபவிச்சுக்கிட்டு மடத்தனமா 2 பேருமே காலத்தை வீணாக்கிட்டோம். எத்தனை நாள் நாம சண்டை போட்டிருக்கோம். ஏதாவது ஒரு நாள் பேச்சோடு பேச்சா, அடிய சித்ரா ஐ லவ் யூன்னு சொல்லிருக்க கூடாதா? உங்களுக்கு சங்கோஜம். ஓகே, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சங்கோஜ உணர்ச்சி நம்ம காதலை சாகடிக்கிறதுக்குள்ள அந்த சங்கோஜத்தையே சாகடிச்சிட்டு நான் உங்ககிட்ட சரணடைய போறேன். எஸ், I can die with you, but I cannot live without you. ஏய் சித்ரா, என்னடி ஆச்சரியமா இருக்கு, இந்த பக்கம்லாம் நீ வரமாட்டியே? சும்மாதான், பொழுது போகல இல்லடி, மனசு கேட்கல. என்னடி சொல்ற? சித்ராவுக்கு கீழே விழுந்த ராஜப்பா என்ன ஆனானு கவலை. காலையில கிளாஸுக்கு வர வரலையா? எக்ஸசைஸ் பண்றதுக்கு வருவானே, எங்கேயாவது பாத்துட்டு போலாம்னு தான் வந்திருக்கா. ஆமா, அவனை பார்க்க இங்கதான் வரணுமா? நாளைக்கு பார்ட்டியில பார்க்க முடியாதா என்ன? சமாளிக்காதடி, அசடு வழியுது. சரி, ராஜப்பா நாளைக்கு பார்ட்டிக்கு வரலன்னு வச்சுக்கோ, அப்போ ஹாஸ்டலுக்கு போய் பாத்துட்டு போறா. அதுக்கு ஒன்னும் அவசியம் இருக்காது. நாளைக்கு ராஜப்பா பார்ட்டிக்கு வருவாரு. வருவாரா? வரலாமா? வாலாம் எல்லாம் தான். எனக்கு என்னமோ வருவான்னு தோணல. வந்துட்டா என்னடி சேலஞ்ச் மாதிரி பேசுற? எஸ், சேலஞ்ச் தான். நிச்சயமா ராஜப்பா பார்ட்டிக்கு வருவார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இனி உன்னால அவனை பார்க்காம இருக்க முடியாது. God bless you. என்னத்துக்கு சர்பத் ஊத்தா? சர்பத்தா? இது என்ன பஸ் ஸ்டாண்டா சர்பத் விக்கிறதுக்கு? ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்க, நீங்களே கேப்பீங்க. எவ்வளவு? சும்மாதான். சும்மாவா? இதுக்காக இம்மாடன் கூப்பிடுறீங்க? டபுளா ஊத்து. என்ன கூப்பிடுங்க, இங்கதான் இருப்பேன். நான் கூப்பிடுறேன் கண்ணா. என்னடா ஒரு மாதிரி ஆக்குது? மாதிரியாவா? டக்கராக்கிடுடா. டக்கராவா? அப்ப சரி.
இதுங்க ரெண்டும் வந்திருக்கு. அவரை காணும். நான் அப்பவே சொன்னல அவன் வரமாட்டான்னு. எப்படியாவது வரவழைக்கணுமே. ஓடிடுவியா? முட்டிடுவானா? எப்படி இருக்கு உடம்பு? என்ன தைரியம் இருந்தா இப்படி செய்வீங்க? வராம பாரு. வரட்டும் வரட்டும், பேசாம என்ன சொல்லிங்க? வரமாட்டான்னு சவால் விட்டுக்கினீங்களா? வந்துக்கிட்டாரா? இப்ப நீ என்னடா சட்டத்தையே காணோம்? சபதத்தை நான் ஜெயிச்சிட்டேன்ல. அப்ப நீ அவுத்தத முடி. நீயே முச்சு விடுற. சரிதான், குதிரை குச்சி மாதிரி ஆடாத. தெம்பாயிரு குரு. டாய், குருவுக்கு சர்பத் குட்டாத்தான் தெம்பே வரும். சர்பத் சர்பத் சர்பத்தா? சர்பத்னா என்னடி? ஐயோ, ஷாபாஷ் ஷாபாஷ். ರಾಜಗೋಪಾಲ ನಮ್ಮ ದೋಸವ ತಾಳ, ವೇಣುಗೋಪಾಲ ನಮ್ಮ ಬೆಣ್ಣ ತಂದಾಳ. ರಾಜಗೋಪಾಲ ನಮ್ಮ ದೋಸವ ತಾಳ, ವೇಣುಗೋಪಾಲ ನಮ್ಮ ಬೆಣ್ಣ ತಂದಾಳ. கோதை ஏறுதா இது போதவில்லையா? அடிகுண்டு சாரதா கொஞ்சம் கொண்டு தாரியா? கோதை ஏறுதா இது போதவில்லையா? குண்டு சாரதா கொஞ்சம் கொண்டு தாரியா? ராஜகோபால நம்ம தோசவ தாಳ, வேணுகோபால நம்ம வெண்ண தந்தாಳ. தன தளிக்கு மினிக்கு ராக்கோடி வச்சுக்கிட்டு ராதா நடப்பா. ராத்திரி என் கனவுலதான் வந்து சிரிப்பா. ராக்கோடி வச்சுக்கிட்டு ராதா நடப்பா. ராத்திரி என் கனவுலதான் வந்து சிரிப்பா. ஊர்வசியும் உருன்னுதான் உட்கார்ந்திருப்பா. கொஞ்சம் ஊத்தி கொடுத்தா ஊர்க்குருவி போல பரப்பா. ஊத்தி ஊத்தி மாளல இவன் தாகம் தீரல, உருப்படியா சங்கதி ரெண்டு போட தெரியல. ஊத்தி ஊத்தி மாளல என் தாகம் தீரலே, இந்த உடம்பு வெறும் காத்தாக மாறி போகலே. ராஜா வந்தாச்சு, மந்திரி என்னாச்சு, பூஜா தண்ணியிலே குளிச்சு குளிர் எடுத்தாச்சு. சீனிவாசண்ணா கொஞ்சம் சிரிச்சு பேசண்ணா, முத்து கருப்பண்ணா கொஞ்சம் முகத்தை திருப்பண்ணா. சீனிவாசண்ணா கொஞ்சம் சிரிச்சு பேசண்ணா, முத்து கருப்பண்ணா கொஞ்சம் முகத்தை திருப்பண்ணா. ஜாடிக்குள்ளே இருக்குதடி நல்ல சரக்கு, ஜாடையாக சொன்னாலும் புரியும் உனக்கு. தாடி மீச முளைக்காத அம்பி பயலுக்கு இப்போ தலக்கு இருக்கு, வளர்ந்திருக்கு திருஷ்டி சொடுக்கு. கட்டாமல சுத்து தடி தானா இந்த பூமி, தாளம் போட வாடி சிலுக்கு தாவணி கட்டிய மாமி. கட்டாமல சுத்து தடி தானா இந்த பூமி, தாளம் போட வாடி சிலுக்கு தாவணி கட்டிய மாமி. முட்டாவிக்கு சுருதி சேர்க்க குடிச்சு பாக்குறான், அட முட்டா பைய வானத்துல பள்ளம் தோட்டுறான். ஏய், ஏய், ஏய். தாவி தாவி குதிச்சாலும் கரைய காணோண்டி, தொலைக்கு மேல வானம் வந்து தடுக்கல மோடி. ஆவிக்குள்ளே மகுடி சத்தம் அஞ்சுதல பாம்பு, ஆவிக்குள்ளே மகுடி சத்தம் அஞ்சுதல பாம்பு. ஆடிக்கிட்டு
நடராஜன், ரவி, கோபி, ராஜகோபால், காத்தவராயன். என்ன மிஸ்டர் காத்தவராயன், நீங்க குணத்துல அப்பாவியா இருக்கலாம், படிப்புல அப்பாவியா இருக்க கூடாது. பூமத்திய ரேகைங்கிறதுக்கு பதிலா பூமாத்திய ரேகை பூமாத்திய ரேகைன்னு எழுதிருக்கீங்களே, ஆன்சர் தான் தப்பு. தமிழ்மா தப்பு. இத்தனை நாள் நான் கரடியா கத்துனதுக்கு இதுதானா ரிசல்ட்? சே சே சே. கிளாஸ் நடக்கும்போது எங்க கவனிச்சிட்டு இருக்கீங்க? அதாவது மேடம், மிஸ்டர் காத்தவராயன், நான் சீரியஸா சொல்றேன், படிப்புல நீங்க ரொம்ப வீக். ஏதோ உங்க அப்பா பணம் அனுப்புறாரேன்னு படிப்பை கோட்டை விட்டுடாதீங்க. இம்ப்ரூவ் பண்றதுக்கு வழியை பாருங்க. புரியுதா? அவதான் திட்டான்னா நீ வேற விளக்கம் சொல்றியா? கூட இருந்தே குழி பறிப்பியா? குழியில வாத்தியாரா வழி, காதலுக்கு வழி. காதலாவது கத்திரிக்காவது போட. என்ன வாத்தியார வெறுத்துட்ட? பின்னடா அத்தனை பேர் முன்னாடி வச்சுக்கிட்டு என் மானத்தை வாங்கினால போடா அபிஷ்டு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டி. எதையுமே உள்ள பூந்து பாக்கணும்டா. இதுக்குள்ள வார்த்தைகளுக்குள்ள பூந்து அதனோட உண்மையான அர்த்தத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும்டா. அவ என்ன சொன்னா? இம்ப்ரூவ் பண்ணுங்க படிப்ப. எப்படியா? நேரா அவகிட்ட போய் எனக்கு டியூஷன் சொல்லி கொடுங்க சொல்லு. ஒத்துக்குவாடா? ஒத்துக்க வைக்கணும். வைக்கிறதுதான் உங்க சாமர்த்தியமே இருக்கு. ஒத்துக்க வச்சிடறேன். ராஜப்பா, நம்மள நாமே ஏமாத்திக்கிட்டு ஒரு பொய்யான நாடகத்தை போட்டி போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கோம். இனிமேலாவது அந்த வேஷத்தை கலைச்சிட்டு வெளி உலகத்தை பத்தி கவலைப்படாம வாழறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஐ லவ் யூ ராஜப்பா. சத்தியமா சொல்றேன், இனிமே சாவை தவிர நம்மளை யாருமே பிரிக்க முடியாது. குட் மார்னிங் மேடம். ஹலோ, என்ன கிளாஸுக்கு போகலையா? போகணுங்க. வந்து என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து நீங்க அன்னைக்கு என்ன திட்டிக்கினீங்களா, அதுல இருந்து எனக்கு மனசு சரியில்லைங்க. ஐ எம் சாரி. உங்க நன்மைக்கு அதானே திட்டினேன். அதான் நான் பிரிஞ்சுக்கினேன். அதனாலதான் உங்க கையில பிரைவேட் படிக்கலான்னு. பிரைவேட்டா? டியூஷனா? நான் அந்த பழக்கமே வச்சுக்கிறது இல்ல. அப்படி சொல்லக்கூடாதுங்க. உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. சரின்னு சொல்லுங்க. சரி, அப்ப சரி, நாம நாளைக்கு ஆரம்பிச்சிடலாங்களா? நாளைக்கா? ஏதோ என்எஸ்எஸ் கேம்ப் போறதா கேள்விப்பட்டேன். அது என்னங்க ரோட்லாம் போறது? பிரைவேட்டை விட நமக்கு அதுவா முக்கியம். நாளைக்கே வச்சுக்கலாங்க. நோ நோ, முதல்ல என்எஸ்எஸ் கேம்ப முடிச்சிட்டு வாங்க. ஆனா ஒண்ணு, சின்சியரா படிக்கணும். ஓகே? நீங்களே பாருங்களேன், போக போக பிரிஞ்சுக்குவீங்க. கைகுறா கண்ணா, முதல் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டேன். கீப் இட் அப். போய் வந்தேன்.
I'm sorry. I'm sorry.